Hi students, welcome to KC Botany. நம்ம இந்த தடவை 12th Botany அதாவது பியூர் சயின்ஸ் பாட்டனிக்கான பப்ளிக் எக்ஸாம்ஸ் ஆன்சர்ஸ்க்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, இப்போ தான் வந்தேன். ஸோ அதனால் அப்டேட் பண்ண முடியல உடனே. 1 மார்க்ஸ் எல்லாமே எந்தளவுக்கு ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே டென்டேட்டிவ் ஆன்சர்ஸ்க்கு தான், ஃபைனல் ஆன்சர்ஸ்க்கு கிடையாது. இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து A டைப் கொஷின். உங்களுக்கு B டைப் அப்படின்னா கொஷின்ஸை பார்த்து வந்து என்ன பண்ணி வச்சுங்க, நோட் பண்ணி வச்சுங்க. ஃபஸ்ட் கொஷின்ஸ்க்கு வந்து சி ஆப்ஷன், சாரி இதிலே மாற்றி மார்க் பண்ணுற பாருங்க சரிங்களா. ஃபஸ்ட் கொஷனுக்கு வந்து சி ஆப்ஷனு அறிமுகப்படுத்துதல், அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ ரெண்டாவது கொஷின் பார்த்தீங்கன்னா காற்று, ஃபோர்த் ஆப்ஷன், அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து தேர்ட் கொஷின்ஸ்க்கு வந்து ஃபோர்த் ஆப்ஷன் அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேசியன்சிஸ் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து டாமரிண்டஸ் இண்டிகா. ஃபோர்த்து கொஷின் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் ஆப்பிரிக்க வெப்பமண்டல பகுதி. ஃபிஃப்த்து கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் 5 GATTCன்னு வருது. அதுக்கடுத்து ஆறாவது கொஷனுக்கான ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜியாமைஸு, அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 7வது கொஷின் இது நமக்கு தெரியும், ஆக்குத்திசு வளர்ப்பு. அதுக்கடுத்து 8வது கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா இதுவும் நமக்கு தெரியும், தனித்து பிரிதல் விதி. அதுக்கடுத்து 9வது கொஷின் இதுவும் நமக்கு வந்து தெரிஞ்சது தான், 2 to 10%. அதுக்கடுத்து 10 இதுவும் தெரிஞ்சது தான், நம்ம வந்து கிளாஸ் டெஸ்ட்லாம் எழுதியிருந்தால் தெரிஞ்சிருக்கும், நுண்புழ நீர். அதுக்கடுத்து 11க்கு பொறுத்தைக்கான ஆன்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன். ஸோ இதில் வந்து ஒரு சில கொஷின்ஸ் வச்சே பார்த்துலாம், இதுக்கு வந்து டைரெக்டான ஆன்சர்ஸ் தான் இதுவும், அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 12க்கு பார்த்திங்கன்னா இதுவும் நமக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸ் தான், மட்ட நிலத்தண்டு மியூசா. அதுக்கடுத்து 13 இதுவும் நமக்கு தெரிஞ்சது, நிறைய டைம் கேட்டிருப்பாங்க, AUG அப்படிங்கிறது. ஸோ அதுக்கடுத்து 14 இது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது, பார்த்தினியம் வருமா, ப்ரோசோஃபிஸ் வருமா அல்லது லேண்டானா வருமானு. ஸோ இப்போதைக்கு A ஆப்ஷனை நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இது வந்து கொஷின் மார்க்லேயே விட்டு வைங்க, ஃபைனல் கீ வந்தால் தான் தெரியும். ஏன்னா ரெண்டுமே தென்னாப்பிரிக்கா அமெரிக்கா தான் போட்டிருக்கு, அதனால் பார்த்துங்க. ஸோ 15க்கு பார்த்தீங்கன்னா பல்கூட்டு பாரம்பரியத்துக்கு மனிதர்களோட தோல் நிறம். அதுக்கடுத்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் மோஸ்ட்லி எனக்கு ஈஸியாக இருக்குது, உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம A டைப் B டைப் அப்படின்னு சொல்லி கொஷின் அப்டேட் பண்ணியிருந்தோம். நீங்கள் மோஸ்ட்லி ஏவை படிச்சிருந்தாலுமே எல்லா கொஷினும் அட்டன் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி டயக்ராம் கொஷின்ஸை சொன்னது எல்லாமே வந்துருந்துச்சின்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து படித்தவங்களுக்கு தான் தெரியும். ஒரு சில பேர் டாப் 30 படித்து பார்த்துட்டு நீங்கள் சொன்னது எதுவுமே வரல அப்படின்லாம் கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்துருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த எக்ஸாம் கெமிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா அதில் முக்கியமான கொஷின்ஸ் எல்லா 5 மார்க்ஸும் எனக்கு தெரிஞ்சு அட்டன் பண்ணலாம். உங்களுக்கு இதில் உன் வீட்டு காய்கறி தோற்றம் இதுவுமே அட்டன் பண்ணலாம், 9th லெசன்லேருந்து சொல்லியிருந்தோம். இது ரெண்டுமே அட்டன் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா இது கூட அட்டன் பண்ணலாம், நன்மை தீமை. இதில் வந்து இந்த கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணலாம். இதுலேயுமே 2 கொஷினுமே என்ன பண்ணலாம், அட்டன் பண்ணலாம். ஸோ எல்லாமே எனக்கு ஈஸியாக தெரியுது, உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.